ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம மூவிங் ஆவரேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது வந்து ஒரு இண்டிகேட்டர். ஸோ இண்டிகேட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ட்ரெண்ட் இண்டிகேட்டர், வால்யூம் இண்டிகேட்டர், மொமெண்டம் இண்டிகேட்டர், இப்படி வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஏன் மூவிங் ஆவரேஜ் வந்து ஃபஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னா, மூவிங் ஆவரேஜ் தான் வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு இண்டிகேட்டர் அப்படின்னே சொல்லலாம். மூவிங் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான இண்டிகேட்டர். மூவிங் ஆவரேஜை எப்படி சார்ட்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படியும் நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிலனா வாங்க தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 5 நம்பருக்கு நம்ம எப்படி ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை. இருக்கிற நம்பர்லாம் ப்ளஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணணும். அதாவது இந்த 5 நம்பரையும் நம்ம வந்துட்டு முதல்ல ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு நமக்கு ஒரு டோட்டல் நம்பர் வரும். அந்த டோட்டல் நம்பரை இதில் எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த 5 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். இந்த 5 நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு 343 அப்படின்ற நம்பர் வரும். ஸோ இந்த 343ஐ இப்போ நம்ம வந்து 5ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு 68.3 வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆவரேஜ். ஸோ இந்த 5 நம்பருக்கு நம்ம ஆவரேஜ் பண்ணுறதுனால 5 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். அதனால் 5னால் டிவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் வந்து உங்களுக்கு 68.3. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஆவரேஜுக்கான பேசிக். அடுத்து வந்து எப்படி மூவிங் ஆவரேஜ் வந்து கால்குலேட் ஆகுது அப்படின்றத இன்னொரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்கோம். 10 கேண்டில்ஸ் இருக்குது. இந்த 10 கேண்டில்ஸ்க்கு நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இதுவும் சிம்பிள் தான். சார்ட்டில் வந்துட்டு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறப்ப க்ளோசிங் ப்ரைஸ் தான் எடுத்துப்பாங்க. ஹை, லோ, ஓப்பனிங் ப்ரைஸ் இதை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது எப்போவுமே க்ளோசிங் ப்ரைஸை மட்டும்தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கேண்டில்ஸ் இருக்குது. இந்த 10 கேண்டில்ஸ்க்குமே வந்துட்டு நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 10 கேண்டில்ஸ்க்கான க்ளோசிங் ப்ரைஸை வந்துட்டு நம்ம சம் பண்ணிக்கணும். இந்த 10 கேண்டில்ஸ்க்கான க்ளோசிங் ப்ரைஸை நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 430 கிடைக்கும். இந்த 430ஐ நம்ம 10ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நம்ம எடுத்துருக்கிறது வந்து 10 கேண்டில்ஸ். 10ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 43 கிடைக்கும். இந்த 10 கேண்டில்ஸ்க்கான ஆவரேஜ் வந்து உங்களுக்கு 43. இப்படி தான் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் வந்து கால்குலேட் ஆகுது. இந்த ஆவரேஜில் ஏன் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம 10 கேண்டில் எடுத்திருக்கோம் அப்படின்னா கடைசி கேண்டிலுக்கு அப்புறம் இன்னொரு கேண்டில் வருது அப்படின்னா 42க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 11வது கேண்டில் வருது அப்படின்னா உங்களுக்கு முதல்ல இருக்கிற இந்த 45 அப்படின்ற கேண்டில் வந்து விட்டுட்டு 43லேருந்து கடைசியாக 42க்கு அப்புறம் புதுசாக வர இன்னொரு கேண்டிலோட சேர்த்து அந்த 10 கேண்டில் தான் எடுத்துப்பாங்களே தவிர இந்த 45 விட்டுருவாங்க. அந்த ஆவரேஜ் வந்து உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். புதுசாக கேண்டில் வர ஆவரேஜ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் மூவிங் ஆவரேஜ். சரி வாங்க இதை நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ட்ரேடிங் வியூவில் நிஃப்டியோட டெய்லி சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் ஆட் பண்ண போகிறோம். ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு ஒரு மெனு பார் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சர்ச் பார் இருக்கும். அதில் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அந்த சர்ச் பாரில் நீங்கள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற நேமோட இருக்கிற எல்லா இண்டிகேட்டர்ஸுமே உங்களுக்கு லிஸ்ட் பண்ணோம். அதில் நீங்கள் அந்த ஃபஸ்ட் இண்டிகேட்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு சார்ட்டில் அப்ளை ஆகிடும். இப்போ நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு லேசான ப்ளூ கலர் லைன் இருக்கிறது தெரியும். அதே மாதிரி மேலே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்துட்டு MA அப்படின்னு போட்டு உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் வந்து ஆட் ஆகிருக்கு. மூவிங் ஆவரேஜை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் செட்டிங்ஸில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷன்ஸில் இன்புட் செலக்ட் பண்ணுங்கள். இன்புட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லென்த் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இந்த லென்த்தில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு மூவிங் ஆவரேஜுக்கான பீரியட். லென்த் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கேண்டிலோட ஆவரேஜ் நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே கொடுக்க போகிறீங்க. இப்போ 9 இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா கடைசியாக வந்திருக்கிற 9 கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸை வச்சு உங்களுக்கு ஆவரேஜ் கால்குலேட் ஆகும். இங்கே வந்துட்டு நீங்கள் 50 கொடுக்கலாம், 200 கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன வேல்யூ தேவையோ அந்த வேல்யூவை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம 50 எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நீங்கள் ஸ்டைலை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டைலை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே இந்த லைனோட திக்னஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ கலரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கலர் ஆப்ஷன்ஸ் வந்து வரும். இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நாம் வந்துட்டு இந்த லைட் ப்ளூவை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே வந்துட்டு இந்த 4 லைன்ஸில் திக்காக இருக்கிற லைனில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த லைன் வந்து ரொம்ப திக்காகிடும். இந்த லைனை வந்து நல்லா திக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே கொடுத்துருங்க. மூவிங் ஆவரேஜ் வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா
மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் மார்க்கெட்டில். இது வந்து டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டில் பாருங்கள், இப்போ இந்த சார்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு எப்பப்பெல்லாம் கரெக்ஷன் கொடுத்துருக்கோ அப்பப்பெல்லாம் 50 டே மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. சில நேரங்களில் பிரேக் பண்ண இடத்துல உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு நல்ல ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு கீழேருந்து மறுபடியும் மேலே பாசிட்டிவாக போயிருக்கோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த 50 டே மூவிங் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு. 50 டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரேலி கொடுத்துருக்கு. 50 டே மூவிங் ஆவரேஜ் வச்சு மட்டும்தான் இதை நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு லென்த்துக்குமே வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. 50 டே மூவிங் ஆவரேஜ் வந்து அதிகப்படியான ட்ரேடர்ஸ் ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ட்ரேடராக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் 200 டே மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணுவாங்க. 200 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே மார்க்கெட் இருந்தது அப்படின்னா அது லாங் டேர்ம் புல் மார்க்கெட்னும், 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்கிறப்ப அது வந்து பியர் மார்க்கெட்னும் சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்முக்கு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 50 டே மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம். இல்லை லாங் டேர்ம் ட்ரேடர் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 200 டே மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணலாம். ரொம்பவுமே ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருக்கிறவங்க, இன்றைக்கி பை பண்ணி நாளைக்கு செல் பண்ணுறவங்க, இல்லை இன்றைக்கி செல் பண்ணிவிட்டு நாளைக்கு பை பண்ணுறவங்க, அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 20 டே மூவிங் ஆவரேஜ் கூட யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து உங்களுக்கு 10 டே மூவிங் ஆவரேஜ் கூட யூஸ் பண்ணுவாங்க. மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் இந்த லென்த் வந்து ட்ரேடர்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே செட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்டாக சொல்லப்படுற லென்த்து தான் வந்து அவங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ 10, 20, 50, 100 அண்ட் 200 டே மூவிங் ஆவரேஜ் தான் அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி 25, 35 இப்படி எந்த லென்த் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரேடர்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற லென்த்தை அவங்களே செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் லென்த் வந்து செட் ஆகலை அப்படின்னா. மூவிங் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு அது ஒரு ட்ரெண்ட் இண்டிகேட்டர் அப்படின்னா நம்ம 50 டே மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதை நம்ம அப் ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து உங்களுக்கு 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட்னு கூட எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ட்ரேடில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம 200 டே மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிறப்ப நம்ம பாசிட்டிவ் சிக்னல்ஸ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து அப்சைடில் பிரேக் அவுட் கொடுக்குறப்ப என்ட்ரி எடுக்கலாம். அதே சமயத்தில் 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே மார்க்கெட் இருக்கிறப்ப நம்ம செல் சிக்னல் பார்க்கலாம். இது வந்து லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு. இதுவே ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 50 டே மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவுமே ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருக்கிறவங்க நீங்கள் 10 இல்லைனா 20 டே மூவிங் ஆவரேஜ் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம வந்துட்டு 50 டே மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிறப்ப மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகும். 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்கிறப்ப மார்க்கெட் வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட் இல்லை பியர் ட்ரெண்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி வந்துட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து நம்ம கெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால மூவிங் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் இண்டிகேட்டர் கேட்டகரியில் வரும். இப்போ இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன, மூவிங் ஆவரேஜ்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.